நடிப்பு மற்றும் பாட்டு ஆகிய பின்புலங்களை கொண்ட குடும்பத்தில் இருந்து வந்தவர்தான் பாடகி கல்பனா. இவர் பாடகியாக மட்டும் இல்லாமல் தனது 5 வயதில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார். தமிழில் புன்னகை மன்னன், பூ பூவா பூத்திருக்கு, ஆண் பாவம் என பல படங்களில் அவர் நடித்துள்ளார். இந்நிலையில் ஐதராபாத்தில் நிஜாம்பேட்டையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பாடகி கல்பனா வசித்து வருகிறார். இவருடைய வீடு 2-3 நாட்களாக மூடப்பட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மார்ச் 4ஆம் தேதி கல்பனாவின் குடியிருப்பில் வசித்து வந்தவர்கள் மீட்டிங்கில் பங்கேற்க கல்பனாவை அடைக்க வந்ததாக தெரிகிறது. அப்போது பலமுறை கதவை தட்டியுமே கல்பனா கதவை திறக்காமல் போனதால் சந்தேகம் எழுந்துள்ளது. இதையடுத்து இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட அவர்கள் விரைவாக வந்து பின்பக்க கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்திருக்கின்றனர். அப்போது பாடகி கல்பனா கட்டிலில் மயங்கிய நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் போலீசார் அனுமதித்தனர். இதையடுத்து அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டதால் அவரது நிலை சீரியஸாக இருப்பதாகவும் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. கல்பனாவுக்கும் அவரது கணவருக்கும் சண்டை இருந்து வந்ததாகவும் இதனால் தான் கல்பனா இந்த விபரீத முடிவை எடுத்ததாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் பாடகி கல்பனாவின் மகள் ஒரு பேட்டி கொடுத்துள்ளார். அதில் அம்மா இப்போது நன்றாக இருக்கிறார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னுடைய தாய் தந்தை இடையே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றனர். மன அழுத்தம் காரணமாகவே மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் தினமும் தூக்க மாத்திரைகளை எடுத்து வருகிறார். அந்த வகையில் அவர் எடுத்துக்கொண்ட மாத்திரைகள் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிவிட்டது. அம்மா தற்கொலை முயற்சியெல்லாம் செய்யவில்லை. இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் அம்மாவை வீட்டிற்கு அழைத்து செல்லலாம் என விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் பாடகி கல்பனாவின் மகள் அளித்த இந்த பேட்டியில் அவர்களது குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததாக பரவிய தகவல்கள் சற்று ஓய்ந்துள்ளது. மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.